வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் பின்னிரவு பிரதான செய்திகளுக்காக சுவந்தா துசிதர். முதலில் தலைப்புச் செய்திகள். நுரைச்சோலை மின் நிலையத்தில் மீண்டும் கோளாறு. சில பகுதிகளுக்கான மின் விநியோகம் தொடர்ந்தும் தடை. ஐநா மனித உரிமைகள் கூட்டத்தொடரில் பங்கேற்கும் இலங்கை குழு ஜெனீவாவிற்கு. கிழக்கு மக்கள் புதிய தலைமைத்துவத்தை உருவாக்க வேண்டும். CV விக்னேஸ்வரன் கருத்து. புத்தளத்தில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 4 பலி. இனி விரிவான செய்திகள். புத்தளம் நாகவில்லு பகுதியில் இன்று அதிகாலை 2 மணியளவில் இடம்பெற்ற வாகன விபத்தில் கர்ப்பிணி தாயொருவர் உள்ளிட்ட 4 உயிரிழந்துள்ளனர். யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த வேனுடன் எதிர் திசையில் வந்த டிப்பர் வாகனம் மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையம் நோக்கி பயணித்த வேனே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. வேன் நாகவில்லு பகுதியில் நிறுத்தப்பட்டு மீண்டும் புறப்பட்ட போது டிப்பர் வாகனத்துடன் மோதியுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார். விபத்துக்குள்ளான வேனில் 10 பேர் பயணித்துள்ளதுடன் அதில் பயணித்த 3 பெண்கள் உயிரிழந்துள்ளனர். விபத்துக்குள்ளாகிய வேன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லொரியொன்றுடன் மோதியதில் லொரியின் சாரதியும் உயிரிழந்துள்ளார். சம்பவ இடத்திலேயே 2 பெண்கள் உயிரிழந்ததுடன் புத்தளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் கர்ப்பிணி தாய் ஒருவர் உயிரிழந்துள்ளார். விபத்தில் காயமடைந்த 5 புத்தளம் ஆதார வைத்தியசாலையிலும் 2 கொழும்பு தேசிய வைத்தியசாலையிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். யாழ்ப்பாணம் மானிப்பாய் பகுதியைச் சேர்ந்த 69 வயதான பெண் ஒருவரும், யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 53 வயதான பெண் ஒருவரும், வவுனியாவைச் சேர்ந்த 38 வயதான ஒருவரும் விபத்தில் உயிரிழந்துள்ளனர். யாழ்ப்பாணம் சிவன் பண்ணை வீதி கொட்டடியைச் சேர்ந்த மதியாபரணம் பரமேஸ்வரியின் உயிரும் விபத்தில் காவு கொள்ளப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் கைதடியைச் சேர்ந்த S அகல்யாவின் உயிரும் இந்த விபத்தில் காவு கொள்ளப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சுதுமலை வடக்கு மானிப்பாயைச் சேர்ந்த சிவானந்தன் சரோஜினி விபத்தில் உயிரிழந்தவர்களில் ஒருவர் ஆவார். என்னுடைய தம்பியோட சம்பந்தங்கள் அப்போ கொஞ்சம் வந்தவா அவன் வந்துட்டு அவன் வேன் போவேன் அண்டை தடம் அது போகும் அவன் பிள்ளைகளை காட்டி விட போட்டு விடிய வலிக்கிட்டு போயிருக்கிறான். டிப்பர் வாகனத்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவரின் கவனஈனமே விபத்திற்கான காரணம் என தெரிய வந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகம் CV விக்னேஸ்வரன் மட்டக்களப்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டார். காணாமற் போனவர்களுடைய குடும்பங்கள் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் அல்லது தங்களுடைய உணர்வுகளை வெளிக்கொண்டு வர்ற மாதிரி நாளைய தினம் அவர்கள் சேர்ந்து இங்கு ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு பேரணி நடத்துகின்றார்கள். ஆகவே அதிலே எங்களுடைய ஆதரவை அவர்களுக்கு தெரிவிப்பதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம். கிழக்கு மக்கள் தாங்கள் ஒரு தலைமை வகிக்கும் ஒரு கட்சியை தொடங்கி நீங்கள் வடக்க பார்க்கக்கூடியதாக நீங்கள் தலைமைத்துவத்தை கொடுத்தீர்களானால் இந்த பிரச்சனை இல்லை. நீங்கள் என்னத்திற்காக வடக்கிலிருந்து வருபவர்கள் எங்களுக்கு தலைமைத்துவம் தர வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள்? உங்களுடைய தலைமைத்துவத்தில் தான் எல்லாம் இருக்கின்றது. உங்களுக்கு முடியும் என்ற எண்ணம் உங்களுக்கு வந்து கிழக்கை மையப்படுத்தி தலைவர்களாக வரும் கட்சி தலைவர்கள் வடக்கையும் சேர்த்து நாங்கள் பார்த்துக்கொள்வோம் என்று சொன்னீர்களானால் இந்த பிரச்சனை இல்லை. எந்த நேரமும் நீங்கள் வடக்கில் இருக்கிறவர்கள் எங்களை பார்க்கிறார்கள் இல்லை எங்களை பார்க்கிறார்கள் என்று சொல்வது சரியில்லை. மாகாண சபை தேர்தல் பிற்போடப்படுவது தொடர்பில் இதன்போது ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். மாகாண சபை இருந்த வரையிலே நாங்கள் எங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தது. இப்போது அந்த அடையாளம் மறைந்து விட்டது. மத்திய அரசாங்கம் தான் நினைத்ததை தான் தோன்றித்தனமாக தனக்கு உரியதென்று தனக்கு தேவையானவற்றை இங்கு நடைமுறைப்படுத்துவதற்காக நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த வழியில்தான் மாகாண சபை தேர்தல்களையும் அவர்கள் ஒத்திவைத்துக் கொண்டு வருகின்றார்கள். இந்த மாகாண சபைக்கு உரிய உரித்துக்கள் மிகவும் குறைந்தவை. அவற்றினால் அந்தந்த மாகாணங்களுக்கு போதியவாறு நன்மைகளை பெற்றுக் கொடுக்க முடியாது என்பது உண்மையாக இருப்பினும் அது அந்த மக்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தது. இப்போ அந்த அடையாளத்தையும் எடுத்து விட்டார்கள். ஆகவே மாகாண சபை தேர்தல்கள் நடக்க வேண்டிய அவசியம் கட்டாயம் இருக்கின்றது.
மன்னார் மாவட்ட காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடும் குடும்பங்களின் சங்கம் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. மன்னார் மாவட்ட வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் காரியாலயத்தில் இந்த ஊடக சந்திப்பு இடம்பெற்றது. எங்களுக்கு மறப்போம் மன்னிப்போம் என்று சொல்ற கதைக்கே இடம் இல்லை. ரணில் வந்து எங்களுக்கு முன்னாடி சொல்லி அன்றைக்கு அங்கே கிளிநொச்சியில் சொல்லி போயிட்டு கால அவகாசம் எக்காரணத்தையும் கொண்டும் இலங்கை அரசாங்கத்துக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் ஏற்கனவே 2 தினம் கால அவகாசம் கொடுத்து அவையில் ஒன்றுமே எங்களுக்கு செய்ய இல்லை. கால அவகாசம் வேண்டியவியல் சொல்லிச்சினோம்னு சொன்னால் வேண்டியவியல் என்ன செய்ய போயினோம். இந்த 2 வருஷம் கேட்டு வேண்டி 4 வருஷம் செய்யாதவியல் இன்னும் 2 வருஷத்தால செய்யவா போயினோம். அதனால கால அவகாசம் கொடுக்க வேணாம். இந்த ஐநா சபையில் உள்ள அவைகளையும் நாங்கள் தாழ்ந்து மண்டாடி கேட்கணும்னு சொன்னால் அரசாங்கத்தை நம்பி கால அவகாசம் கொடுக்க வேணாம். எங்களுக்கு ஐநா வந்து ஒரு முடிவொன்று சொல்லிட்டு என்ன நடந்ததுங்கிற பிள்ளைகளுக்கு. சிவில் சமூகம் திருகோணமலையில் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. இந்தியாவை நோக்கியும் சீனாவை நோக்கியும் நாங்கள் இந்த இலங்கையின் மீதான மனித உரிமை அழுத்தங்கள் தொடர்பில் கவனம் செலுத்துமாறும் தலையீடு செய்யுமாறும் நாங்கள் கூறுகிறோம். முக்கியமாக சீனாவை மையப்படுத்தி ஒரு தமிழர் தரப்பு ஒரு கோரிக்கையை விடுவது இதுவே முதல் தடவையாகும். வடகிழக்கை தங்களுடைய தாயமாக கொண்டு இருக்கின்ற தமிழ் மக்களுடைய பிரச்சினை தொடர்பாக சீனா பாராமுகமாக இருக்கக்கூடாது என்ற ஒரு வேண்டுகோளை தமிழர் செயலணி முன்வைக்கின்றது. ஒருவேளை இந்தியாவை தமிழ் தேசிய கூட்டமைப்பு சரியாக அணுகவில்லையா என்ற ஒரு கேள்வியை எழுப்புகிறது. அல்லது இந்தியா இந்த விடயத்தில் தலையீடு செய்யாமல் ஒரு ஒதுங்கி இருக்கலாம் என்று நினைக்கிறதா என்றும் எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் இந்தியா நிச்சயமாக இதில் தலையீடு செய்ய வேண்டும். அகில இலங்கை அரச பொது ஊழியர் சங்கம் மற்றும் மாகாண அரச சேவை தொழிற்சங்க சம்மேளனம் என்பன இணைந்து கல்முனையில் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. யுத்தம் முடிஞ்சு 30 வருடங்கள் ஆகியும் இன்னொரு தீர்வு எங்களுக்கு கிடைக்கவில்லை. அதே வேளையில் எங்களுடைய காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான நடவடிக்கை இதுவரைக்கும் அரசாங்கமோ இல்லாட்டி ஐக்கிய நாடுகள் சபை மூலமாக ஒரு தீர்வு இதுவரைக்கும் கிடைக்காத நிலையில் அரசாங்கம் காணாமல் ஆக்கப்பட்டோர் செயலகம் OMP என்ற அலுவலகத்தை திறப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கிறது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். என்று சொன்னால் எங்களுக்கு இந்த அலுவலகம் மீது எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை. காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பாக அரசாங்கம் 6000 ரூபாய் நிதி வழங்குவதாக கேட்கின்றன. ஆனால் நாங்கள் சொல்கின்றோம் என்று சொன்னால் எங்களுக்கு இந்த 6000 ரூபாய் தேவையில்லை. ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 40வது கூட்டத்தொடரில் கலந்து கொள்வதற்காக இலங்கை தூதுக்குழு இன்று அதிகாலை புறப்பட்டுச் சென்றது. வெளிவிவகார அமைச்சர் திலக் மாரப்பன, பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி சரத் அமுனுகம, வடமாகாண ஆளுநர் கலாநிதி சுரேன் ராகவன், வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் ரவிநாத ஆரியசிங்க மற்றும் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் நரின் பிள்ளை ஆகியோர் இந்த குழுவில் அங்கம் வகிக்கின்றனர். மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகத்தினால் தயாரிக்கப்பட்ட இலங்கையின் நல்லிணக்கம், பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்துவது தொடர்பிலான அறிக்கை 20ஆம் திகதி விவாதிக்கப்படவுள்ளது. இந்த தீர்மானம் 21ஆம் திகதி பரிசீலிக்கப்படவுள்ளதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கையின் பொறுப்புக்கூறல், மனித உரிமைகளை மேம்படுத்துவதற்கான தீர்மானத்தை இம்முறை இங்கிலாந்து முன்வைத்துள்ளது. இந்த தீர்மானத்திற்கு கனடா, ஜெர்மனி, மெசிடோனியா மற்றும் மொண்டினிக்ரோ ஆகிய நாடுகள் இணை அனுசரணை வழங்குகின்றன. இந்த தீர்மானத்திற்கு இலங்கையும் இணை அனுசரணை வழங்க திட்டமிட்டுள்ளது. අපිට කිසිම විශ්වාසයක් නැහැ මේ யுத்தத்தின் பின்னர் ஏற்பட்ட விடயங்களை சரிப்படுத்துவதற்கு அரசாங்கம் தலையீடு செய்து மீள் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் என நாம் நம்பவில்லை. ஐநா மனித உரிமைகள் பேரவை உள்ளிட்ட அமைப்புகளின் தலையீடு காரணமாக நியாயம் கிடைக்கும் எனவும் நாம் நம்பவில்லை. ஐநா மனித உரிமைகள் பேரவை இலங்கைக்கு விதித்த நிபந்தனைகளை நிறைவேற்றுவதற்கு மேலும் 2 வருட கால அவகாசத்தை வழங்கவுள்ளது. இதுவும் அரசியல் பொறியாகும். இலங்கையில் அரசியல் மறுசீரமைப்பை ஏற்படுத்துவதற்கு 2 வருட கால அவகாசம் வழங்க வேண்டும் என ஐநா மனித உரிமைகள் பேரவையில் பிரித்தானியா தீர்மானம் ஒன்றை முன்வைத்துள்ளது. அதே நேரத்தில் தாம் கடன் வழங்கும் போது முன்வைத்த நிபந்தனைகளை நிறைவேற்றுவதற்கு 2 வருட கால அவகாசம் வழங்குவதாக சர்வதேச நாணய நிதியமும் அறிவித்துள்ளது. ஆகவே நோக்கம் தெளிவாகின்றது. எதிர்காலத்தில் தேர்தல் வரவுள்ளது. இவர்கள் அரசாங்கம் தேர்தலை எதிர்கொள்வதற்கான சூழலையை உருவாக்குகின்றார்கள். පොල්පැලේට කියලා හරි පැහැදිලි ඉස්සරහට මැතිවරණයක් යනවා. එතකොට මේ අය ඉදිරිපත් කළ තියෙන කොන්දේසි මැතිවරණයකදී ජනතාව හමුවේ තහවුරු කරගත නොහැකි කොන්දේසි. නිසා මැතිවරණයට ආණ්ඩුවට කල් දීමක් මේ සිද්ධ කරන්නේ. ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் தெரிவிக்கப்பட்ட சில விடயங்கள் தொடர்பில் ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் மகேஷ் சேனநாயக்க கருத்து வெளியிட்டார். ජාත්‍යන්තරයේ බලපෑම් තිබෙන අවස්ථාවලදී
சர்வதேச அழுத்தம் இருக்கின்ற சந்தர்ப்பங்களில் மிகவும் புத்திசாதுரியமாக அரசாங்கமும் இராணுவமும் செயற்பட வேண்டும். யுத்த காலத்தில் இடம்பெற்ற விடயங்களை மீண்டும் மீண்டும் கிளறுவதை விட யுத்தம் நிறைவடைந்து மே மாதத்துடன் 10 வருடங்களாகின்றன. இந்த கால பகுதியில் மக்களுக்காக நாட்டுக்காக நாம் செய்தவற்றையே புகழ வேண்டும். பழைய விடயங்களை விட அதுவே முக்கியமானது. உலகில் எந்தவொரு நாட்டிலும் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் யுத்தம் நடத்தப்பட்டதில்லை. சர்வதேசம் கூறும் விதத்திற்கு அமைவாக செயற்படுவதற்கு மாறாக நாட்டின் தனித்துவத்தை மதித்து இராணுவத்திற்கு மீண்டும் அந்த சக்தியை வழங்கி வழக்குகளிலிருந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்க வேண்டும். அதற்காக எந்த ஒரு விசாரணைகளுக்கும் இராணுவம் ஒத்துழைக்கும். காரணம், நாம் அத்தகைய விடயங்களை செய்யவில்லை. மட்டக்களப்பு தன்னாமுனை புனித ஜோசப் கல்லூரியின் 144வது கல்லூரி தினம் இன்று கொண்டாடப்பட்டது. கல்லூரியின் அதிபர் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் பாராளுமன்ற உறுப்பினர் சதாசிவம் வியாழேந்திரனும் கலந்து கொண்டிருந்தார். எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு செய்கிற மிகப்பெரிய சாதனை இந்த 4 வருஷத்துல என்னன்னா, அரசாங்கத்துக்கு ஏசுறது போட்டு ஏசி போட்டு முதலாவதாக கையெழுத்துவார்கள் வரவு செலவு திட்டத்தில். பிரதமருக்கு ஏசுறது, பிரதமரை பாதுகாக்க கையெழுத்துறது, அதுவும் எங்க எதிர்கட்சியில இருந்து கொண்டு. இதை கடந்த காலத்தில் செய்தவர்களை நானும் வருவேன். எனக்கு இந்த வருஷம் தான் கொஞ்சம் திருப்தியா இருக்கு. என்னடா, என் மனச்சாட்சிக்கு நான் துரோகம் செய்யாம இந்த வருஷம் தான் நான் இந்த வரவு செலவு திட்டத்துக்கு எதிராக வாக்களித்தேன். வரவு செலவு திட்ட புத்தகத்தை திறந்தால் கிழக்கு மாகாணத்தினுடைய அபிவிருத்தி பற்றி பார்க்க போனால் அதுவும் தமிழ் மக்கள் வாழுகின்ற பகுதியை எடுத்து பார்த்தால் 10% கூட இல்லை. ஆனால் எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் இருக்கின்ற ஒரு சிலர் கையெழுத்தி அற்புதமான வரவு செலவு திட்டம், அழகான வரவு செலவு திட்டம், இதை போல ஒரு கேவலம் கட்ட செயல் உண்டுமே. அரசாங்கத்தை முஸ்லிம் அரசியல்வாதிகளும் கொண்டு வரார்கள், அரசாங்கத்தை மலைய அரசியல்வாதிகளும் கொண்டு வரார்கள். கொண்டு வந்து விட்டு வேடிக்கை பார்த்துக் கொண்டு எதிர்கட்சியில் கையெழுத்தி கொண்டிருக்கிறார். உடனே ஆளுங்கட்சியில போய் தங்களுக்கு தேவையான அமைச்சுக்களை கட்டு, தேவையான நிதிகளை கட்டு எடுத்துக்கொள்கிறார். அபிவிருத்தியும் இல்லை, உரிமையும் இல்லை, தீர்வும் இல்லை, ஒன்றும் இல்லை. மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் உணர்வாளர்கள் அமைப்பு இன்று ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. எதிர்வருகின்ற 23ஆம் தேதி மட்டக்களப்பிலே கௌரவ ரணில் விக்ரமசிங்க பிரதமர் அவர்களுடைய தலைமையிலே காணி உறுதிகள் வழங்குகின்ற நிகழ்வு ஒன்று இடம்பெற உள்ளதாக எனக்கு ஒரு அழைப்பிதழ் வழங்கப்பட்டிருந்தது. அந்த அழைப்பிதழை பார்த்தவுடன் மிகவும் ஆச்சரியமும் வேதனையும் ஆத்திரமுமாக இருந்தது. இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற 3 தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். இவர்களுடைய பெயர் எந்த இடத்திலும் குறிக்கப்படவும் இல்லை, இவர்களை கணக்கில் எடுக்கப்படவும் இல்லை. இது ஒரு நன்றி கெட்டத்தனமான அரசாங்கம் என்று நான் கூறுவேன். ஏனென்று சொன்னால் இந்த கடந்த இந்த ஐக்கிய தேசிய கட்சி இந்த அரசாங்கம் இன்று இருப்பதற்கு இன்று காரணமானவர்கள் தமிழரசு கட்சிக்காரர்கள் தான், தமிழ் தேசிய கூட்டமைப்பு. இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு எம்பிக்களை இவர்கள் கணக்கில் எடுக்கவில்லை, அவர்களை கரிசனை கொள்ளவும் இல்லை. இந்த அவமதிப்பு அவர்களுக்கல்ல, அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காக வாக்களித்தவர்களை பாராளுமன்றம் அனுப்பின அவ்வளவு தமிழ் மக்களுக்குமான ஒரு அவமதிப்பாகவே நாங்கள் கருதுகின்றோம். எனவே தன்மானமுள்ள இந்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நிச்சயமாக இந்த கௌரவ பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர் கலந்து கொள்கின்ற இந்த நிகழ்வை உண்மையான தமிழர்களாக இருந்தால் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் புறக்கணிக்க வேண்டும். அகில இலங்கை கம்பன் கழகம் யாழ்ப்பாணத்தில் நடாத்திய கம்பன் விழாவின் இறுதி நாள் நிகழ்வின் போது தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து. தொல்பொருளாட்சி அல்லது அகழ்வாராய்ச்சி எப்படின்னு சொல்லலாம், இந்த திணைக்களம் ஒன்று இருக்கின்றது. அந்த பணிப்பாளர் நாயகத்தை சபாநாயகர் கரு ஜெயசூரிய தலைமையிலான ஒரு பாராளுமன்ற தெரிவுக்குழு இருக்கின்றது. மத நல்லிணக்கத்துக்கான குழு, அந்த குழுவின் செயல்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்ட பிறகு அதிலே நாங்கள் அவரை வரவழைத்திருந்தோம். வரவழைத்த போது நான் அங்கே அவரை நோக்கி பல கேள்விகள் நான் நேரடியாக எழுப்பியிருந்தேன். நாங்கள் இனிமேல் கேள்விகள் கேட்போம், நீங்கள் பதில் சொல்லியாக வேண்டும் என்று சொன்னேன். சபாநாயகர் கேட்டுக்கொண்டிருந்தார். சபாநாயகர் உங்களுக்கு தெரியும் கரு ஜெயசூரிய என் பக்கத்திலே அமர்ந்து கொண்டு நான் அந்த முன்வரிசையிலே அமர்ந்து கொடுத்தார். அந்த கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்த பொழுது என் கைகளை பிடித்து அமுத்தி கொண்டிருந்தார், இப்படி தட்டி கொண்டிருந்தார். போதும், வேகம் வேண்டாம் என்று சொன்னார். தெரியவில்லை. ஏனென்றால் அவர் இப்பொழுது இந்த தேசிய தலைவராக உருவாகி இருக்கின்றார் இலங்கையிலே, தென்னிலங்கையிலே. இந்த 52 நாள் கிளர்ச்சிக்கு பிறகு இப்பொழுது ஒருவேளை அவர் அடுத்த வருடத்திலே ஒருவேளை தான் ஜனாதிபதி ஆகக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக கூட அவர் இப்பொழுது ஒரு நம்ப தொடங்கி இருக்கின்றார். ஆகவே அந்த நம்பிக்கைக்கு இந்த தடாலடியான கேள்விகள் எல்லாம் அதை பழுதுபடுத்தி விட வேண்டும் பயந்திருக்கலாம் அவர், பரவாயில்லை. ஆனால் நடந்தது தான். ஆகவே இடைக்கால அறிக்கை, இடைமுக்கால அறிக்கை, இடைக்கால அறிக்கை எல்லாம் வெளியிட்டோம். அந்த அறிக்கையெல்லாம் இப்பொழுது
ஆவணமாக இருக்கின்றது. எப்படி என்றால் பண்டா செல்வ ஒப்பந்த ஆவணம் இருக்கின்றது, டட்லி செல்வ ஒப்பந்தம் ஆவணம் இருக்கின்றது, மங்களமணி சிங் ஆவணம் இருக்கின்றது, சந்திரிகாவின் 2000 ஆண்டு அந்த அந்த பக்கேஜ் என்று சொல்லக்கூடிய பொதி அரசியல் பொதி ஆவணம் இருக்கின்றது. ஏன் ரணில் விக்ரமசிங்கே பிரபாகரோட பேசிய பேச்சுவார்த்தை ஆவணங்கள் இருக்கின்றன. பிறகு இப்பொழுது மஹிந்த ராஜபக்சவின் சர்வகட்சி கூட்டம் நடைபெற்று திசவித்தாரர் தலைமையிலான அந்த ஆவணம் இருக்கின்றது. எல்லா ஆவணங்களும் அழகாக எனது நூலகத்தில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. அது ஒரு செய்து கடைசியாக வந்த ஆவணம் தான் இந்த இடைக்கால அறிக்கை. நாங்கள் பௌத்தத்திற்கு எதிரானவர்கள் அல்ல. எமது உரிமைகளை பற்றி பேசினால், எமது கலாச்சாரத்தை பற்றி பேசினால், எமது பண்பாட்டை விரும்புகிறோம் என்றால் அவ்வாறு பேசுபவர்கள் அனைவரும் இனவாதிகளாக முத்திரை குத்தப்படுகிறார்கள். அமைச்சு பதவிகளை எடுப்பதொன்றும் கடினமான காரியம் அல்ல. ஆனால் இந்த மண்ணில் நாங்கள் நின்று நிலைத்து இன்னும் 3000 வருஷங்கள் வாழ வேண்டும். பெரிய யுத்தம் நடைபெற்றது. 13 லட்சம் மக்கள் நாட்டை விட்டு வெளியேறினார்கள். இன்று வடக்கு மாகாணத்தினுடைய மக்கள் தொகை வெறும் 10 லட்சம் தான். வெளியில் போன மக்களும் இருந்திருந்தால் 20 லட்சத்துக்கு கூட வடகிழக்கில் இருக்கக்கூடிய இந்த ஆர்கியோலஜிக்கல் சைட்ஸை அதே மாகாணங்களுக்கு கொடுக்கக்கூடாது. செய்ய முடியும். தமிழகத்தில் செய்யப்படுகிறது, இந்தியாவில் பல மாநிலங்களில் செய்யப்படுகிறது. ரணில் மேல் நம்பிக்கை வைத்தார்கள். இன்று அந்த நம்பிக்கை எல்லாம் அமைச்சருக்கு தெரியும். அந்த நம்பிக்கை எல்லாம் அமைச்சரை அடிக்கடி சொல்லுவார், அந்த நம்பிக்கை எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லக்கூடிய நிலை. வவுனியா மற்றும் கிளிநொச்சியில் பஸ் ஊழியர்கள் மேற்கொண்ட பணி பகிஷ்கரிப்பினால் பயணிகள் இன்று அசௌகரியத்தை எதிர்நோக்கினர். வவுனியா இலங்கை போக்குவரத்து சபையினருக்கும் தனியார் பஸ் ஊழியர்களுக்கும் இடையே நீண்ட காலமாக நிலவி வந்த இணைந்த நேர அட்டவணை மற்றும் இணைந்த சேவை தொடர்பிலான பிரச்சினை தொடர்பாக வவுனியா நீதிமன்றத்தில் வழக்கு இடம்பெற்று தீர்ப்பளிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று வவுனியா இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டனர். நீக்கப்பட்டு எங்களை விருப்பப்படி, அதாவது நாங்கள் எப்படி ஆரம்பத்தில் ஓடினமோ தனித்து அதன்படி ஓடுமாறு நீதிமன்றத்திலிருந்து எங்களுக்கு கடிதம் எழுத்து மூலம் வந்தபடியால் நாங்கள் 2 தினங்களாக தனித்து செயற்பட்டு வந்தோம். மீண்டும் வவுனியா போலீசார் வந்து தனியாருடன் இணைந்து நேற்று எங்களை காலையில் வந்து எங்களை இணைந்த சேவை செய்யுமாறு கட்டளையிட்ட பின்னர் எங்களுக்கு தனித்து நிற்பதற்கு பஸ் நிலையம் இல்லாதபடியால் நேற்றே பெரும்பாலான பேருந்து வண்டிகள் உள்வாங்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று சாலை ஊழியர்கள் அனைவரும் எங்கள் எதிர்ப்பை தெரிவித்து எங்கள் சேவையை நிறுத்தி வைத்துள்ளோம். ஒரு முடிவு வர வேண்டும். இந்த முடிவு வராவிட்டால் எங்கள் போராட்டம் தொடரும். இலங்கை போக்குவரத்து சபையினரின் பணி பகிஷ்கரிப்பு காரணமாக பொதுமக்கள் சிரமத்தை எதிர்நோக்கினர். இதேவேளை கிளிநொச்சியிலிருந்து வவுனியா நோக்கி சேவையில் ஈடுபடும் தனியார் பஸ்களின் ஊழியர்களும் இன்று பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டனர். வவுனியா பஸ் நிலையத்தில் ஏற்பட்ட முரண்பாட்டினை அடுத்து இன்று முதல் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளதாக கிளிநொச்சி தனியார் போக்குவரத்து சங்க தலைவர் தெரிவிக்கின்றார். வவுனியா பேருந்து நிலையம் புதுசாக மாற்றிய பின்பு போக்குவரத்துக்காக 7 டைம் தரப்பட்டிருந்தது. 3 டைமாக மாற்றப்பட்டுள்ளது என்றும், அதே நேரம் முந்தைய சகல இடத்து இலங்கையில் இருக்கிற சகல பேருந்து நிலையத்திலையும் குறுந்தூர போகிற பஸ்ஸுகளுக்கு முன்னுரிமையும் தூர சேவை பஸ்ஸுகளுக்கு பின்னுக்கு பேருந்து சேவையை ஈடுபடுத்தணும் என்ற ஒரு நடைமுறைக்கினாங்க. ஆனால் வவுனியாவில் பேருந்து நிலையம் மாற்றம் செய்து பெனர்கள் பூட்டப்பட்ட போது லாங் ட்ரிப் பஸ்ஸுகளை முன்னுக்கு விட்டு எங்களோட ஷோர்ட் சேவை பஸ்ஸுகள் கடைசி இடத்தில் விட்டதால் எமது மாவட்ட பேருந்துகளுக்கு பேருந்தில் மக்கள் ஏறுவதும் இல்லை. எமது பேருந்து அனைத்தும் எம்பியாகவே சேவை செய்து கொண்டிருக்கிறது. பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னர் நிதி தெரிவு குழுவினால் நிபுணத்துவ அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட வேண்டியுள்ளது. வரவு செலவு திட்டத்தின் முதலாவது வாசிப்புக்கு முன்னதாக நிதி தொடர்பிலான தெரிவுக்குழு வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டு 4 நாட்களுக்குள் நிபுணத்துவ குழு அறிக்கையை சமர்ப்பித்தது. இதன் மூலம் அரசாங்கத்தின் வருமானம், செலவு மற்றும் வரவு செலவு திட்டத்தில் உள்ள தரவுகள் மற்றும் அதன் உண்மைத்தன்மை தொடர்பாக வாக்கெடுப்புக்கு முன்னர் வழங்கப்பட்டது. இந்த குழுவின் தலைவராக சுமந்திரன் உள்ளார். 4 நாட்களில் வழங்க வேண்டும் என்றாலும் நான் அறிந்த வரையில் இன்னமும் வழங்கவில்லை. வாக்கெடுப்பும் நிறைவு பெற்றுள்ளது. இவ்வாறு குழு
நிலை விவாதத்தை தொடரும் முறைமையுள்ளதா? இந்த நடைமுறை என்னவென சபை முதல்வரிடம் வினவுகின்றேன். இவ்வாறு சென்றால் பாராளுமன்றம் நகர சபை போன்று ஆகிவிடும். நீங்கள் கூறுவதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அது தொடர்பில் அவரை தெளிவுபடுத்தி விரைவில் அறிக்கை ஒன்றை பெற்றுக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுப்பீர்களா? நான் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனுக்கு அறிவிக்கின்றேன். இதற்கு முன்னதாக இந்த வழிமுறை பின்பற்றப்பட்டது. ஆகவே பாராளுமன்றத்தில் குறைபாடு நிகழ்ந்தால் சபாநாயகருடன் கதைத்து தீர்வு காண்பதே சிறந்தது. இது பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனின் தனிப்பட்ட உரிமை அல்ல. பாராளுமன்றத்தில் இன்று தெரிவிக்கப்பட்ட மேலும் சில கருத்துக்கள் அடுத்து. மன்னார் மாவட்டத்தில் 2016ஆம் ஆண்டு தங்களுடைய அரசாங்கம் வந்த பின்பு 29,000 ஹெக்டேர் நிலங்கள் வனஜீவராசி திணைக்களத்தினால் வர்த்தமானி அறிவித்தல் மூலம் அவர்கள் தங்களுடைய நிலங்களாக அபகரித்துக் கொண்டார்கள். தற்பொழுது அந்த அவர்கள் வர்த்தகமானி அறிவித்தல் செய்த பின்பு மக்களுக்கு தேவையான பல காணிகள் அந்த வர்த்தகமானிக்குள் இருக்கிறது. பல அபிவிருத்தி வேலை திட்டங்கள் அந்த வர்த்தகமானி அறிவித்தல் மூலம் தடைப்பட்டிருக்கிறது. ஆகவே காணி அமைச்சு என்பது அந்த மக்களுக்கு தேவையான காணிகளை விடுத்து மேலதிகமாக இருக்கின்ற காணிகள் உண்மையில் அது காடாக இருக்கின்ற காணிகளைத்தான் அந்த வன இலாகத்தில் கசட் பண்ணுவதற்கு தாங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும். யுத்தத்தால் முழுமையாக பாதிக்கப்பட்ட முல்லைத்தீவு மாவட்டம், அந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் மாவட்ட விளையாட்டு மைதானம் இன்னும் ஆரம்பிப்பதற்குரிய எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நான் பிரதமர் முல்லைத்தீவு வந்தபோது நான் கேட்டிருந்தேன், நிதியமைச்சரிடமும் நான் எழுத்து மூலமான ஒரு கோரிக்கை கொண்டு விட்டிருந்தேன். இந்த 50 மில்லியன் ரூபாவை 2019ஆம் ஆண்டு வழங்க வேண்டும் என்று. ஆனால் அதுக்குரிய சரியான பதில்கள் இன்னும் வரவில்லை. வரலாற்றே முதல் முறையாக பல கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது மலையங்களுக்கு தோட்டமாக மலையக விளையாட்டு மைதானங்களை அபிவிருத்தி செய்வதற்கு தோட்டமாக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது இந்த விளையாட்டுத்துறை அமைச்சு மூலமாக. அது மட்டுமல்லாமல் இந்த வரவு செலவு திட்டத்திலே 100 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது பெருந்தோட்டத்தினுடைய இந்த விளையாட்டுத்துறையை ஊக்குவிப்பதற்கு. சர்வதேச ரீதியிலே மலையக இளைஞர்வதிகளை சர்வதேச அளவுக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கின்றது. தனியார் தொலைக்காட்சிகளின் கேபிள் வயர்கள் கடந்த காலங்களில் மின் கம்பங்கள் ஊடாக இழுக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த கேபிள்களில் பழுது பார்த்தல்களை மேற்கொண்டிருந்த பலர் மின்சாரம் தாக்கி கொல்லப்பட்டதன் காரணமாக அந்த கேபிள் மின் கம்பங்களிலிருந்து அகற்றப்பட்டதன் பின்னர் தற்போது உள்ளூராட்சி நிறுவனங்களின் அனுமதியை பெறாமலும் நீதிமன்றம் தடை விதித்துள்ள நிலையிலும் போலீசாரை சட்டை செய்யாது இத்தகைய கம்பங்கள் யாழ்ப்பாணம் வலிகாமம் தென்மேற்கு போன்ற பகுதிகளில் பாதையோரங்களில் கொங்கிரீட் நடப்பட்டு வருவதாகவும் இது பற்றி கேள்வி எழுப்புகின்ற ஊடகவியலாளர்கள் உட்பட அரசு அதிகாரிகள் அச்சுறுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிய வருகின்றது. அம்பாறை சுரிகல்முனை ஆரம்ப வைத்திய பராமரிப்பு நிலையம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. சுகாதார ராஜாங்க அமைச்சர் ஃபைசல் காசிமின் நிதி ஒதுக்கீட்டில் இந்த ஆரம்ப வைத்திய பராமரிப்பு நிலையம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. உண்மையிலே என்ன விட நீங்கள் அருள் தந்தை திருச்சியிலிருந்து அவர்களுக்கு தான் நீங்கள் நன்றி கூற வேண்டும். அவர் அன்று இருந்த காலத்திலே பிரதேச அதாவது இந்த ஏழை மக்களின் முறையை தீர்க்க வேண்டும் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டதற்கிணங்க நாங்கள் இந்த வைத்தியசாலையை ஆரம்பித்தோம். அருள் தந்தை ஒரு கோரிக்கை விடுத்திருக்கின்றார் உங்கள் வீதியை பற்றி. அந்த வீதியை நான் அதுக்குரிய வேலத்தில் நான் செஞ்சு தருவேன் என்று சொல்ல மாட்டேன். அதுக்குரிய நடவடிக்கையை நான் இந்த முறை கொழும்புக்கு போனவுடன் நான் அந்த நடவடிக்கை எடுப்பேன். உடனடியாக எங்களுடைய பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்கே அவருடைய அமைச்சின் மூலம் இந்த வீதியை புனரமைத்து தருவதற்கான ஒரு கோரிக்கை கொடுத்திருக்கின்றேன். என்னை பொறுத்த மட்டிலே எனக்கு தமிழ் அல்ல முஸ்லீம் அல்ல சிங்களம் என்ற பிரச்சனை இல்லை. எனது கடமை செய்திருக்கிறது, அவ்வளவுதான். மத்திய மாகாணத்தில் உள்ள வைத்தியசாலைகளில் உள்ள குறைபாடுகள் தொடர்பில் அறிந்து கொள்வதற்காக மத்திய மாகாண ஆளுநர் மைத்ரி குணரத்ன இன்று சில வைத்தியசாலைகளுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார். வட்டவளை பிரதேச வைத்தியசாலைக்கு விஜயம் மேற்கொண்டதன் பின்னர் மத்திய மாகாண ஆளுநர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். அந்த ஆஸ்பத்திரி பள்ளிக்கூடம் பார்த்தா ரொம்ப ஆக மோசமாக இருக்குது. கிட்டத்தில் இருந்து 8 பிளேஸ்க்கு வந்திருக்கு. நம்ம ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ்க்கு ஒரு பிளேஸ்க்கு முன்னுக்கு தான் இருக்கிறோம். அப்போ எஜுகேஷன் இந்த 10-15 வருஷத்தில் தின்னு போட்டாங்க, சாப்பிட்டு போட்டாங்க, வீணாக்கி போட்டிருக்காங்க. அந்த மாதிரி தான் ஆஸ்பத்திரிக்கு போனால் ஆஸ்பத்திரியில் எல்லாம் ரொம்ப
மோசமான மார்க்கத்தான் ஆஸ்பத்திரி இருக்குது. கவர்னரா இதெல்லாம் நான் பர்சனலி வந்து கண்டுபிடிச்சா ஒஃபிஷியல்ஸ்க்கு வந்து எனக்கு பொய் சொல்லலாது, பொய் செய்ய முடியாது. அதனால தான் நான் இருக்கிற ஆஸ்பத்திரி எல்லாத்துக்கும் நான் போகிறதுக்கு பார்க்குறேன். நுரைச்சோலை லக்விஜி அனல் மின் உற்பத்தி நிலையத்தின் 2வது மின்பரப்பாக்கி இன்று மீண்டும் செயலிழந்தது. இதனால் நாட்டின் பல பிரதேசங்களில் மின் விநியோகம் தடைப்பட்டது. நுரைச்சோலை லக்விஜய அனல் மின் உற்பத்தி நிலையத்தின் 2வது மின்பரப்பாக்கி இன்று முற்பகல் 11 மணியளவில் செயலிழந்தது. இதனால் 270 மெகாவோல்ட் மின்சாரம் தேசிய கட்டமைப்புடன் இணைக்கப்படவில்லை. இதன் காரணமாக நாட்டின் மின்சார கேள்வியை பூர்த்தி செய்ய முடியாமற் போனதாக மின்சக்தி அமைச்சின் ஊடக பேச்சாளர் சுலக்ஷண ஜாவர்தன குறிப்பிட்டுள்ளார். முல்லைத்தீவு, மட்டக்களப்பு, அம்பாறை, கந்தளாய், ஹோமாகம, பெப்பிலியாவ, மகரகம, அனுராதபுரம், குருநாகல், மாத்தரை, வெலிகம, மொரட்டுவ மற்றும் மாவனல்ல ஆகிய பகுதிகளில் மின்சார விநியோகம் தடைப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். எனினும் நாட்டின் மின்சார தேவையில் 78% நுரைச்சோலை அனல் மின் உற்பத்தி நிலையம் மூலமே பூர்த்தி செய்யப்படுகின்றது. மலையகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வறட்சி நிலவும் நிலையிலேயே 2வது மின்பரப்பாக்கி இன்று செயலிழந்துள்ளது. வறட்சியுடன் முக்கிய நீர்மின் உற்பத்தி நிலையங்களை சூழவுள்ள நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் வெகுவாக குறைவடைந்துள்ளது. மவுசாகலை, காசல்ரி, விக்டோரியா, கொத்மலை, ரன்தெனிகல, சமணலவேவ நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் 40% குறைவடைந்துள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. மஸ்கெலியாவில் தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை கட்டடத்தில் உள்ள குளோரின் சிலிண்டரில் ஏற்பட்ட கசிவு காரணமாக 2 வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் இன்று முற்பகல் 10:30 அளவில் இடம்பெற்றதாக போலீசார் கூறினர். குளோரின் சிலிண்டரில் ஏற்பட்ட கசிவினால் ஏற்பட்ட மூச்சு திணறல் காரணமாக தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை முகாமையாளரும் அங்கு பணிபுரிந்த மற்றொருவரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்தும் குளோரின் கசிவு ஏற்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர். இதன் காரணமாக அங்கு சேவையாற்றிய அனைவரும் கட்டடத்திலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். மேலும் தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை கட்டடத்தை அண்மித்த பகுதியில் பிரவேசிப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் பாதுகாப்பும் அந்த பகுதிக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த பகுதியில் வசிப்போரை தங்களின் வீட்டு கதவு ஜன்னல்களை மூடி பாதுகாப்பாக இருக்குமாறு போலீசார் அறிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் மஸ்கெலியா போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் SM மரிக்கார் ஆகியோர் விளையாட்டுத்துறை தொடர்பில் இன்று பாராளுமன்றத்தில் கருத்து தெரிவித்தனர். நான் சிரச தொலைக்காட்சியில் அலைவரிசை பிரதானியாக கடமையாற்றிய போது கிராமத்தில் மென்பந்து கிரிக்கெட் விளையாடும் ஒரு வீரரை தேசிய அரங்குக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற புதிய முயற்சியை ஆரம்பித்தோம். அந்த திட்டத்தை இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்திற்கு அறிவித்தோம். அப்போதைய கிரிக்கெட் நிறுவன தலைவர் எவ்வாறு அதனை செய்வது என என்னிடம் வினவினார். உங்களுக்கு முடியாவிட்டால் நான் செய்கின்றேன் என அதனை செய்தோம். இன்று இலங்கை அணிக்காக விளையாடும் நுவான் பிரதீப் நாம் ஏற்பாடு செய்த கிரிக்கெட் தொடரின் மூலமே தேசிய அணியில் விளையாடுகின்றார். பின்னர் அவ்வகையான வீரர்களை தெரிவு செய்து கடின பந்துக்கு தேவையான சகல விடயங்களையும் செய்து வீரர்களை உருவாக்கினோம். கடந்த காலங்களில் இலங்கை கிரிக்கெட் நிறுவன அதிகாரிகள் அவ்வாறான வேலை திட்டம் ஒன்றின் மூலம் வீரர்களை உருவாக்கி இருந்தால் இவ்வாறான தோல்விகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலை வந்திருக்காது. தற்போது புகையிரதம் தாமதமடைந்து விட்டது. ஏப்ரல் மாதத்துடன் வரவு செலவு திட்டம் நிறைவடைந்ததன் பின்னர் தேசிய போட்டிகளில் பங்கேற்காத கழகங்களுக்கான வாக்குரிமையை ரத்து செய்வதற்கு கடும் நடவடிக்கை எடுப்போம். கணக்காய்வாளர் நாயகத்திடம் அறிக்கை ஒன்றை கோரியுள்ளேன். அவர் இன்னும் ஒரு வாரத்தில் அந்த அறிக்கையை வழங்குவார். அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்கள் தொடர்பில் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும். தேசிய ஒலிம்பிக் குழுவுக்கு விளையாட்டுத்துறை அமைச்சினூடாக ஏன் 100 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டது என அமைச்சர் தயாசிறி ஜெயசேகர் என்னிடம் வினவினார். இந்த 100 மில்லியன் ரூபாவை தேசிய ஒலிம்பிக் குழுவுக்கு வழங்குவதற்கு பதிலாக விளையாட்டுத்துறை அமைச்சினூடாக வழங்கினால் சிறந்தது என்பதை நிதியமைச்சுக்கு யோசனையாக முன்வைக்க உள்ளேன். இல்லையெனில் நிதியமைச்சுக்கும் இந்த கழகங்களுக்கும் இடையில் பிரச்சனை ஏற்படும். முதல் අමාත්‍යංශයත් මේ සමිතිත් එක්ක ප්‍රශ්න ඇති වෙන